அடுத்து டைப் 4 கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங். இந்த அட்டாக்ல உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆல்ரெடி அந்த அட்டாக்கர்கிட்ட இருக்கும். அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு வேற ஏதாவது சைட்டோ, வேற ஏதாவது ஆப்போ, இல்ல வேற உங்களோட டிவைசஸ்க்கு நீங்க அதே பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்கன்னா, அதை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங். அது எப்படி அவங்களுக்கு போயிருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு 5, 6 பேரோட பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அத ஹேக் பண்ணி அந்த ஹேக்கர் ஏதோ ஒரு டார்க் வெப்லயோ இல்ல வெளிய ஏதோ ஒரு இடத்துல லீக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லீக் பண்ண பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் 2மே கரெக்ட் தானே. யூசர் நேமும் கரெக்ட், பாஸ்வேர்டும் கரெக்ட். ஸோ அது 2யுமே வச்சு அதே யூசர் வேற ஏதாவது ஒரு அக்கவுண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. நீங்களே சொல்லுங்களேன். எத்தன பேரு ஆஃபீஸ் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அல்லது வெறும் பாஸ்வேர்ட மட்டுமாச்சும் நீங்க வேற வேற அக்கவுண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஹேக்கருக்கு உங்களோட டிவைஸஸ ஹேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்படி ஹேக் பண்றதுக்கு பேரு தான் கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங். அடுத்து லாஸ்ட்டா டைப் 5